வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ரூம் போட்டு யோசிப்பது என்று ஒரு எள்ளல் கருத்தியல் தமிழர்களின் சமூக வலைப்பரப்புகளில் அதிகமாக உலா வருவது உண்டு. இலங்கை தீவை பொறுத்தவரை இவ்வாறு ரூம் போட்டு யோசிக்கும் பாணியிலான நகர்வுகள் வடக்கு தெற்காக தற்போது கிளம்பி வருகின்றன. அந்த வகையில் தமிழ் மன்னனாக அறியப்படும் ராவணனுக்கு புதியதாக ஒரு உரிமை கொண்டாடும் நகர்வை கொழும்பு செய்கிறது. இவ்வாறான நகர்வுகளில் கொழும்புக்கு எந்தவிதமான களைப்போ அல்லது சளைப்போ இல்லாத நிலையில்தான் புதிய ரூம் போட்டு யோசிக்கும் நகர்வுகள் வருகின்றன. குறிப்பாக தெற்கின் குடிசார் விமான போக்குவரத்து ஆணையகத்தின் ஆய்வு பிரிவு இப்போது ராவணனுக்காக இன்னும் சில புதிய திணிசுகளை எடுத்து விடுகின்றது. அந்த வகையில் இலங்கையில் ஸ்ரீலங்கா பகுதிகளான குருநாகல், ஹம்பாந்தோட்ட, வாரியப்புல, சிகிரியா, தம்புள்ள, பதுள, மகியங்கனை போன்ற மலைப்பகுதி குகைகளிலும் நிலத்தடிகளிலும் ராவணன் 10 வான்கலங்களை மறைத்து வைத்ததால் அவற்றை கண்டுபிடிக்க கிளம்புகின்றோம் பேர்வழி என்ற வகையில் ஸ்ரீலங்காவின் குடிசார் விமான போக்குவரத்து ஆணையகம் திணிசான சில தகவல்களை சொல்கிறது. தண்டு மொனரா என சிங்களத்தில் அழைக்கப்படும் விமானத்தை ராவணன் பயன்படுத்திக் கொண்டதாகவும், ராவண வான்கலங்கள் பாதரசம் மற்றும் ரசாயனங்களை பயன்படுத்தி அன்றைய நாட்களில் பறக்கவிடப்பட்டதாகவும் ஸ்ரீலங்காவின் குடிசார் விமான போக்குவரத்து ஆணையகத்தின் ஆய்வு பிரிவு சில கட்டிடைப்பு கதைகளை உடைத்து விடுகிறது. மன்னன் ராவணனின் விமானங்களை இயக்குவதற்கு பொறுப்பான ஒருவர் இருந்ததாகவும் அந்த கட்டமைப்பு கூறுகிறது. நிச்சயமாகவே அவ்வாறாக ஒருவர் இருந்திருந்தால் அதனையும் ஒரு சிங்கள பேரால் அந்த ஆணையகம் விரைவில் பகிரங்கப்படுத்த கூடும் என்பதும் தமிழர்கள் அறியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடும். இதற்கிடையே செம்மணி புதைகுழி எச்சங்களுக்குத்தான் தற்போது கார்பன் எனப்படும் கரிம சோதனைகள் கோரப்படும் நிலையில் தற்போது தெற்கு ராவணனின் விமானங்களின் இருப்பிடங்களை அறிந்து கொள்வதற்கும் இவ்வாறான கரிம படிம சோதனைகள் தேவை என்ற ஒரு திணிசான கருத்தை எடுத்து விடுகிறது. செம்மணி புதைகுழி எச்சங்களுக்கு கார்பன் சோதனைகள் தேவை என்ற வாதம் அனைத்துலக ரீதியில் வலுத்து வரும் நிலையில் திடீரென ராவணனின் வான்கல எச்சங்களுக்கும் கார்பன் சோதனை கோரப்படுகின்றது என்ற ஒரு விடயத்தை கொழும்பு கூறுகிறது. இது உண்மையிலேயே திணிசான ஒரு விடயம்தான். தெற்கை பொறுத்தவரை ராவணனுடைய பெயரை பயன்படுத்தி அது தமக்கு சார்பான அரசியலை செய்வது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே ஸ்ரீலங்கா தனது செயற்கைக்கோளுக்கு ராவண 1 என பெயரிட்டதை நீங்கள் அறியக்கூடும். அதேபோல தமிழர்களுக்கு எதிரான கடும்போக்கு நிலைப்பாட்டை கொண்ட பௌத்த சிங்கள கடும்போக்கு அமைப்பான ஒரு அமைப்பும் ராவண பலய என தனக்கு பெயர் சூட்டி கொண்டது. இதுவும் இன்னொரு விடயம். இதற்கும் அப்பால் ஸ்ரீலங்காவின் உல்லாச பயணத்துறையும் ராவணனின் வரலாற்றையும் ராமாயண பாதையையும் அறிந்து கொள்ள ஸ்ரீலங்காவுக்கு வருகை தாருங்கள் என இந்திய பெரியனரை நோக்கி, குறிப்பாக அதன் வடக்கு குடிமக்களை நோக்கி உல்லாச பயணத்துறைக்காக அழைப்பு விடுவது இன்னொரு விடயம். இவ்வாறாக திரிசான நகர்வுகள் வருகின்றன. அதுவும் குறிப்பாக செம்மணி புதைகுழி எச்சங்களுக்கு, மனித புதைகுழி எச்சங்களுக்கு கார்பன் சோதனை கூறப்படும் நிலையில் இப்போது வேறு விடயங்களுக்கும் இந்த கார்பன் சோதனைகள் தேவை என்ற ஒரு மடைமாற்றம் செய்யப்படுகின்றது. குறிப்பாக இவ்வாறாக சோதனைகளை செய்யும் வகையில் இந்த செம்மணி புதைகுழியின் சாக்கில் இலங்கையில் ஒரு கார்பன் சோதனை மையத்தை நிறுவிக்கொள்ள வெளிநாட்டு நிதியுதவியுடன் நிறுவிக்கொண்டு அதன் மூலமாக ஆதாயத்தை பார்க்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் முயல்வது தெரிகின்றது. இலங்கையில் தமது அமைப்பு மேற்கொண்ட கிளர்ச்சி காலகட்டத்தின் போது தமது தரப்பைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்களும் காணாமல் ஆக்கப்பட்டதால் மனித புதைகுழிகள் குறித்த வலி வேதனை எல்லாம் தமக்கு நன்கு புரியும் என்பதால் செம்மணிக்கு நிச்சயமாகவே நீதி வழங்கப்படும் என ஜேவிபியின் முக்கிய முகமும் எக்கேடிஆரின் முக்கிய தளபதிகளில் ஒருவருமான அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா ஆரம்பத்தில் தெரிவித்துக் கொண்டார். ஆனால் அவர் அவ்வாறாக தெரிவித்தாலும் அதற்கு பின்னர் இடம்பெற்ற செம்மணி அகழ்வுகளின் எச்சங்கள் 150 தாண்டிவிட்டதால் இந்த எச்சங்களையெல்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்பி ஆய்வுகளை மேற்கொள்வதை விட அந்த ஆய்வுகளை இலங்கையில் உள்ளூரிலேயே மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எக்கேடிஆர் தரப்பால் அழுத்தமாக முன்வைக்கப்படுகின்றது. அதாவது வெளிநாட்டு பணத்தில் உள்ளூரில் ஒரு ஆய்வுக்கூடத்தை நிறுவி சிங்கள வரலாற்று நாயனாக தற்போது சித்தரிக்க தலைப்படும் ராவணனுடைய
வான்கலங்கள் குறித்த ஆய்வுகளுக்கும் இந்த ஆய்வுகூடத்தை பயன்படுத்த அது திட்டமிடுவது தெரிகிறது. ஆனால் இலங்கை தீவை பொறுத்தவரை அந்த தீவில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் தொடர்பான விசாரணைகள் இல்லையென்றால் ஆய்வுகள் எல்லாம் காலத்துக்கு காலம் திசை திருப்பப்படுவது அல்லது தோல்வியடைய வைக்கப்படுவதே வரலாற்றின் கற்பிதமாக உள்ளது. இந்த நிலையில் தெற்கில் அனுர தரப்பில் பிளவுகள் வலுவடைவதாகவும் ஏவிபி தோழர்களுக்கிடையே குடுமிப்பிடிகள் வீரியமடைவதாகவும் இவ்வாறான நகர்வுகளால் அரசாங்கம் கவிழ்ந்து கொள்ளும் என சஜித் பிரேமதாசா ஒரு நப்பாசையை கொண்டிருப்பதும் தெரிகிறது. ஒருவேளை அனுர தரப்பு அவ்வாறாக பிளவுபட்டால் அந்த தரப்பிலுள்ள முற்போக்கான பிரிவுடன் இணைந்து புதியதொரு அரசாங்கத்தை அமைப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் சஜித் தரப்பு வக்கனை கதை சொல்கிறது. ஆனால் அரசாங்கத்தில் பிளவுகள் இருப்பதாக சஜித் பிரேமதாசா கூறுவது உண்மையான விடயமல்ல என குறிப்பிடும் தேசிய மக்கள் சக்தி வலிந்த ஒரு பிளவை எதிர்க்கட்சிதான் சித்தரிக்க முயல்வதாகவும் குற்றஞ்சாட்டுகிறது. ஸ்ரீலங்காவின் முதலாம் தலையாரி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் இரண்டாம் தலையாரியான பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் இடையிலான பிளவுகள் வலுவடைவதாக கொழும்பு செய்திகளும் கூறும் நிலையில் இந்த பிளவு குறித்த செய்திகள் உண்மையல்ல என அரச தரப்பு கூறிக்கொள்கிறது. ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசவை நோக்கும்போது ஒருவேளை அரச தரப்பில் ஒரு பிளவு நிலை இருந்தாலும் கூட அவ்வாறான பிளவு நிலையை தனக்குரிய கச்சித முதலீடாக மாற்றிக்கொள்வதற்கு அவருக்கு இயலுமை இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் சஜித் பிரேமதாசா சரியான அரசியல் முடிவுகளை எடுக்கும் தன்மையில் தொடர்ந்தும் அடிவாங்கத்தான் செய்கிறார். அரசியல் என்பது சாத்தியப்பாடுகளின் கலையாக கூறப்பட்டாலும் இலங்கை தீவில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகளில் வாக்காளர்கள் கடந்த காலத்தில் சஜித்துக்கு அபரிமிதமான ஆதரவை வழங்காத விடயம் அவரை பொறுத்தவரை கசப்பான ஆனால் யதார்த்தமான விடயம். இவ்வாறான ஒரு கசப்பான யதார்த்தம் இருக்கும் பின்னணியில்தான் தற்போது அனுரவின் தேசிய மக்கள் சக்தியின் பிளவில் தான் ஒரு புதிய அரசாங்கத்தை அமைக்க தயாரென சஜித் பிரேமதாசா குறிப்பிடுகிறார். தெற்கில் இவ்வாறான திணிசுகளான நகர்வுகள் இடம்பெறும் நிலையில் தெற்குக்கு சளைக்காத வகையில் வடக்கிலும் சில திணிசுகள் கிளம்புகின்றன. வடக்கின் சிஎமாக அதாவது வடமாகாணத்தின் முதல்வராக வருவதற்கு ஆசைப்படும் சுமந்திரன் அதற்காகவே சில திணிசான நகர்வுகளை எடுக்க தலைப்படுகிறார். அந்த வகையில் முத்தியன்கட்டு இளைஞரின் மரணத்தில் அவரது அரசியல் எதிர்வரும் வெள்ளியன்று இடம்பெறவுள்ள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஊடாகவும் ஊடுருக்கப்படுகிறது. தனது போட்டி அரசியல்வாதிகள் இல்லையென்றால் அரசியல் கட்சிகள் இந்த விடயத்தில் கையில் எடுத்து போராடி கொண்டு தமக்குரிய ஆதரவை திரட்டிக் கொள்வதற்கு முன்னரே சுமந்திரனின் இந்த போராட்ட அழைப்பு விரைவாக வந்தது. சுமந்திரனின் இந்த நகர்வை அவரது அரசியல் எதிராளிகள் கூட அது இவ்வளவு வேகமாக வரும் என்பதை எதிர்பார்த்து கொள்ள முடியவில்லை. சுமந்திரன் இப்போது எதிர்வரும் வெள்ளியன்று முழுமையான முடக்க நிலைக்கு அறிவித்திருப்பதால் இந்த முடக்க நிலை போராட்டத்தை எதிர்த்து கொள்ளவும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கு இயலாது. அதேபோல இந்த போராட்டம் வெற்றி பெற்றால் அது சுமந்திரனுக்கு ஆதாயம் என்பதையும் அவர்கள் கசப்பாக உணர்ந்து கொள்வதால் இந்த போராட்டம் வெற்றி பெற்றாலும் இல்லையென்றால் வெற்றி பெறாமல் விட்டாலும் அதனை தன்னிடம் இருக்கக்கூடிய இருகருக்கு பட்டிய கருத்தியலூடாக சுமந்திரன் கையாள்வதற்கும் தயாராக உள்ளார். தமிழர் தாயகத்தில் அண்மை காலம் வரை பலமான இராணுவ பிரசன்னத்துடன் உலா வந்த ஒரு முகமாக பதிவாகிய அதே சுமந்திரன் தான் இப்போது தமிழர் தாயகத்தின் இராணுவ பிரசன்ன ஒவ்வாமையை கால நேரம் பார்த்து முன்னகர்த்த தலைப்படுகிறார். ஆனால் இந்த விடயத்தில் தன் மீது விமர்சனங்கள் வருவதை அறிந்து கொண்ட சுமந்திரன் அவ்வாறான விமர்சனங்களுக்கு தனது செல்கள் ஊடாக பதிலளிக்க வைத்துக் கொள்கிறார். அந்த வகையில் சுமந்திரனுக்கு பாதுகாப்பு வழங்கியது இராணுவம் அல்ல, மாறாக அதிரடிப்படை என்ற திணிசு வியாக்கியானங்கள் அவரது ஆதரவாளர்களால் முன்வைக்கப்படுகின்றன. ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு சளைக்காத வகையில் அதன் அதிரடிப்படையும் கிழக்கில் பல குரூரங்களை செய்த நிலையில் இராணுவத்துடன் ஒப்பிடும்போது அதிரடிப்படை ஏதோ தமிழர்களுக்கு நல்லது செய்ததான ஒரு தோற்றப்பாட்டை சுமந்திரனின் செல்கள் உருவாக்க முயன்றாலும் அந்த நகர்விலும் அவர்களுக்கு அடிகிட்டி வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது.